வெறும் தக்காளி, வெங்காயம் மட்டும் வணக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? ஏன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்னைக்கு சண்டே. அதனால நாங்க எப்பவுமே வந்து சிக்கன், மட்டன் தான் செய்வோம். சிக்கன், மட்டன். எங்க வீட்டுக்காரர் வந்து ரத்தம் கொண்டு வந்திருந்தாரு. அதாவது எங்க வீட்டுக்காரரோட ரத்தம் இல்ல. அதாவது ரத்த பொரியல் சொல்லுவாங்கல்ல, அது செய்யறதுக்காக ரத்தம். அப்புறம் முட்டை. இன்னைக்கு ஒரு விருந்தே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு அறுசுவையா இருந்துச்சு. அதுவும் கேஸே யூஸ் பண்ணல. கேஸ் தீர்ந்துருச்சு. வெற்றிகரமா 56 நாள் முடிஞ்ச பிறகு கேஸ் தீர்ந்துருச்சு. கேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. விறகு அடுப்புலயே சமைச்சுக்கலாம். ஆனா வந்து நேரமா எந்திரிச்சு சமைக்கிறதா பெரிய டாஸ்கே. ஒரு நாள் அத்தை எந்திரிச்சு சமைச்சிருவாங்க. இல்லைன்னா நான் எந்திரிச்சு சமைச்சிருவேன். ஏன்னா நேரமா எந்திரிக்கணும். மாமா வந்து 5 மணிக்கே சாப்பாடு கேட்பாரு. அதனால மட்டும்தான் கேஸ் வேணும்னு தோணுதே தவிர வேற எதுக்குமே எங்களுக்கு கேஸ் தேவையில்லை. நாங்க வெளியே சமைச்சிருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் சரி, அத்தையை பொறுத்த வரைக்கும் சரி. வெளியே சமைக்கிறதா எங்களுக்கு பிடிக்கும். நானும் வந்து காலையில கறி குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கறி குழம்பு செஞ்சோம். அடுத்தது இந்த ரத்த பொரியல். வெளியே வந்து சிக்கன் வச்சிட்டோம். அது லாங் வீடியோல வரும். அதை நீங்க பாருங்க. அடுத்தது நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே நாங்க வந்து இலை போட்டு சாப்பிடுவோம். ஏதோ ஒவ்வொரு டைம் வந்து மிஸ் ஆகலாம். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து கறி குழம்பு வச்சோம்னா இலை போட்டு சாப்பிடுவோம். எங்க வீட்லயும் சரி, அப்பா வீட்லயும் சரி, அங்க இருக்கும்போது நாங்க இலை போட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டாதான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனாலதான் நாங்க இலை போட்டிருக்கோம். இலை போட்டு சாப்பிட்டு இருக்கோம். வாங்க சாப்பிடலாம். இது வந்து நைட்டு சொன்னேன்ல, கேஸ் இல்லைனால நாங்க வெளியதான் சமைச்சிட்டு இருந்தோம்.